வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 31 எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் எல்லா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்லையுமே பயன்படுத்துவாங்க. அதில் நிறைய கேட்டகரி உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அதனுடைய எலக்ட்ரோலைட்டுடைய டைப்பை பொறுத்து அதை 3 மேஜர் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று நான் சாலிட் வெட் அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், அடுத்தால சாலிட் மேங்கனீஸ் டை-ஆக்சைடு அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர், அப்புறம் சாலிட் பாலிமர் அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் பிரிப்பாங்க. அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போலார் நான் சாலிட் அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த கெப்பாசிட்டர்ஸ் பெரும்பாலும் பவர் சப்ளைஸ், அதாவது லைனியர் அல்லது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைஸில், அப்புறம் இன்வெர்ட்டர்ஸில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துவாங்க. அது தவிர நிறைய சர்க்கியூட்ஸில் ஒரு ஸ்மூத்திங் கெப்பாசிட்டராகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் பாருங்கள், அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா போலார் அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருடைய சிம்பிள் 3 விதமாக குறிக்கலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் போலாரிட்டி மார்க் பண்ண மாதிரி இந்த சிம்பிள் இருக்கும். பைப்போலார் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. அது ஏசி சப்ளையில் யூஸ் பண்ணுறது. அதுக்கு போலாரிட்டி கிடையாது. ஏசி டிசி ரெண்டுலேயுமே அதை பயன்படுத்திக்கலாம். அந்த பைப்போலார் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி குறிப்பாங்க. கனமான பிளேட் மாதிரி அந்த சிம்பிளை குறிப்பாங்க. கெப்பாசிட்டருடைய அளவு கெப்பாசிட்டன்ஸ் மூலமாக குறிக்கப்படுகிறது. The basic unit of capacitance மைக்ரோஃபாரட் மியூ எஃப்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபாரட்லாம் மிகப்பெரிய அளவு, அதனுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நார்மலாக மைக்ரோஃபாரட் தான் இதனுடைய கெப்பாசிட்டன்ஸாக பெரும்பாலும் பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த போலார் நான் சாலிட் அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்கள், 2 கண்டக்டிவ் பிளேட்டுக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இந்த கண்டக்டிவ் பிளேட்டுடைய இந்த கண்டக்டிவ் பிளேட்ஸுடைய ஏரியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அந்த 2 கண்டக்டிவ் பிளேட்ஸுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். இது ஒரு கேலண்டரை நம்ம எப்படி சுருட்டி வச்சுருப்போம், மந்த்லி கேலண்டர் ஷீட்ஸ் வீட்டில் இருக்கும். அதை நம்ம சுருட்டின மாதிரியே இதில் ஆனோடு ஃபாயில் இருக்குது, அப்புறம் ஒரு செப்பரேட்டர் பேப்பர், அப்புறம் கேத்தோடு ஃபாயில், அப்புறம் ஒரு செப்பரேட்டர் பேப்பர். இந்த 4ஐயும் அப்படியே சுருட்டி வச்சா எப்படி இருக்குமோ அது போலத்தான் இந்த கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த படத்தில் பாருங்கள், அந்த ஒவ்வொரு ஆனோடு ஃபாயிலிருந்தும் கேத்தோடு ஃபாயிலிருந்தும் மேலே டெர்மினலுக்கான லீடாக அந்த டேப் பேர்ஸ் எடுக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து டெர்மினல் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இதுக்கு இடையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எலக்ட்ரோலைட்டை ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டர்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ்னு, அதனால தான் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அலுமினியம் ஃபாயில் ஆனோடாக ஒர்க் பண்ணுது. அதே அலுமினியம் ஃபாயிலில் ஒரு தின் லேயராக அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிற இதை அதில் பூசியிருப்பாங்க. அந்த அலுமினியம் ஆக்சைடு தான் என்ன பண்ணுதுன்னா டை எலக்ட்ரிக்காக ஒர்க் பண்ணுகிறது. நம்ம என்ன நினைப்போம், அந்த எலக்ட்ரோலைட் தான் ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் ஒரு டை எலக்ட்ரிக்காக ஒர்க் பண்ணுதுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இந்த எலக்ட்ரோலைட் ஒரு அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னா அது நான் இன்சுலேட்டிங் காம்பவுண்ட். ஸோ அது கரண்டை கடத்தும். ஸோ எலக்ட்ரோலைட்டுக்கு டை எலக்ட்ரிக் கிடையாது. இந்த ஆனோடு ஃபாயிலில் பூசப்பட்டிருக்கிற அலுமினியம் ஆக்சைடு தான் டை எலக்ட்ரிக்காக ஒர்க் பண்ணுது. அதுக்கு மேலே இந்த எலக்ட்ரோலைட் என்ன பண்ணுதுன்னா கேத்தோடாக ஒர்க் பண்ணுது. இந்த எலக்ட்ரோலைட்டு கேத்தோடாக ஒர்க் பண்ணுற எலக்ட்ரோலைட்டை டெர்மினலுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கேத்தோடு ஃபாயில் பயன்படுகிறது. கெப்பாசிட்டருடைய அந்த மார்க்கிங்ஸை பார்க்கலாம். நேம் அண்டு ட்ரேட்மார்க் ஆஃப் த மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்தால பொலாரிட்டி மார்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது போலரைஸ்ட் கெப்பாசிட்டருங்கிறப்ப அதில் பொலாரிட்டி ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் அந்த நெகட்டிவ் பொலாரிட்டியை மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இன்னொரு பொலாரிட்டி பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த நெகட்டிவ் பொலாரிட்டியாக மைனஸ் அப்படின்னு சொல்லி எல்லா கெப்பாசிட்டருமே மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த லீடு பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ்குள்ள லீடு ரேடியல் கெப்பாசிட்டர்ஸில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய லீடு ஷார்ட்டாக இருக்கும். அதான் மைனஸ். லாங்காக இருக்கிற லீடு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தல ரேட்டட் கெப்பாசிட்டன்ஸை மார்க் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோ ஃபாரட்டில் மார்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்தால அதனுடைய டாலரன்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டாலரன்ஸில் அந்த ரேட்டட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து அது ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருப்பாங்க. ரேட்டட் வோல்டேஜை மார்க் பண்ணியிருப்பாங்க. ரேட்டட் வோல்டேஜ் அப்புறம் அது நேச்சர் ஆஃப் சப்ளை வந்து ஏசியா டிசியா, அதாவது போலரைஸில் எல்லாத்துலேயும் டிசி சப்ளை தான், நான் போலரைஸில் வந்து ஏசிங்கிறதுனால அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேட்டட் டெம்பரேச்சர், ரேட்டட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் உதாரணத்துக்கு 85 டிகிரி அப்புறம் மோர் தென் 103 டிகிரி அப்படின்னு 2 ரேஞ்ச் இருக்கும். 85 டிகிரி லோ டெம்பரேச்சர் ஒர்க்கிங் ரேஞ்சு, ஹை டெம்பரேச்சர் ஒர்க்கிங் ரேஞ்ச் வந்து 103 டிகிரி வரைக்கும் உள்ளது அதனுடைய ஹை டெம்பரேச்சர் ஒர்க்கிங் ரேஞ்சு. இந்த ரேட்டட் டெம்பரேச்சரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தால அதனுடைய டேட் அண்டு அதனுடைய டேட் ஆஃப் மேனுஃபேக்சரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு இந்த ஃபார்மேட் பாருங்கள், XYZ அப்படின்னு ஒரு 3 லெட்டர்ஸ் வந்து அதனுடைய கெப்பாசிட்டன்ஸை குறிக்கிற மாதிரியும், அடுத்தால கே ஆர் எம்னு போட்டிருப்பாங்க. கேனா 10%, எம்னா 20%, அப்புறம் வோல்ட்ஸ் அப்படிங்கிற வோல்ட்டை வந்து வோல்டேஜை ரேட்டட் வோல்டேஜை அப்புறமா குறிச்சிருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 10K 25 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா 10 அப்படிங்கிறது 10 மைக்ரோஃபாரட், அப்புறம் கேங்கிறது 10% டாலரன்ஸ், இதிலே வந்து 10M 25 போட்டிருந்தா 20% டாலரன்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் 25 அப்படிங்கிறது 25 வோல்ட் டிசி சப்ளை அப்படின்னு சொல்லி என்னுடைய அர்த்தம். சரி, அந்த கெப்பாசிட்டன்ஸ் மார்க்கிங்கே பாருங்கள், அதை வந்து 3 விதமாக பண்ணலாம். மியூ 47 அப்படின்னு போட்டிருந்தா அந்த மியூங்கிறத டாட் பாயிண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 0.47 மைக்ரோஃபாரட்னு அர்த்தம். அதே இதை 4μ7 அப்படின்னு போட்டிருந்தா 4.7 மைக்ரோஃபாரட்னு அர்த்தம். அப்புறம் 47 மியூ அப்படின்னு போட்டிருந்தா 47 மைக்ரோஃபாரட்னு அர்த்தம். இந்த 3 விதமாக அதை வந்து இந்த டெசிமல் பிளேசஸை மார்க் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தால இதனுடைய அந்த பேசிக் பேராமீட்டர்ஸை பார்த்துரும். அந்த ரேட்டட் வோல்டேஜ் எதுவோ அது வந்து மேக்ஸிமம் டிசி வோல்டேஜ், அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ். பீக் பல்ஸ் வோல்டேஜ், ஒரு பல்ஸ் வந்தால் கூட இந்த வோல்டேஜுக்கு மேலே போகக்கூடாது. பீக் பல்ஸ் வோல்டேஜ் அதுக்கு மேலே போனால் இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து உள்ள எலக்ட்ரோலைட் வந்து ஹீட் ஆகி அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதனுடைய லைஃப் ஷார்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சர்ஜ் வோல்டேஜ், இப்போ சர்ஜ் வோல்டேஜ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 315 ஆர் லெஸ் தென் 315 வோல்டேஜ் உள்ள கெப்பாசிட்டர்ஸ்லாம் 1.15 டைம்ஸ் தான் வந்து சர்ஜுன்னு சொல்லுவாங்க. 315 விட அதிகப்படியான வோல்டேஜ் டைப் கெப்பாசிட்டரில் 1.1 டைம்ஸ் அந்த வோல்டேஜை வந்து சர்ஜ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த சர்ஜ் வோல்டேஜும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ் தாக்கு பிடிக்கும். குறிப்பிட்ட டைம்ஸுக்கு மேலே சர்ஜ் வரும்போது அதனுடைய கெப்பாசிட்டருடைய லைஃப் வந்து ஷார்டன் ஆயிரும். அடுத்தல டிரான்சியன்ட் வோல்டேஜ். இந்த டிரான்சியன்ட் வோல்டேஜ் என்னென்னா, அந்த சர்ஜ் வோல்டேஜை விட அதிகமான வரக்கூடிய வோல்டேஜ். இந்த டிரான்சியன்ட் வோல்டேஜும் நிறைய அதில் அப்ளை ஆகுதுன்னா அந்த கெப்பாசிட்டருடைய லைஃப் வந்து பாதிக்கப்படும். அடுத்தது ரிவர்ஸ் வோல்டேஜ். இது ரொம்ப முக்கியமானது. 0.5 வோல்டேஜிலிருந்து 1.5 வோல்டேஜ் வரைக்கும் ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணலாம் சில கெப்பாசிட்டர்களில். அதுக்கு மேலே அது போகிறப்ப அந்த கெப்பாசிட்டரில் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகி என்ன செய்யும்னா அந்த கெப்பாசிட்டர் பஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரை வந்து நம்ம கரெக்ட் பொலாரிட்டியில் பயன்படுத்தணும். பொலாரிட்டி வந்து ஏன்னா இது வந்து போலரைஸ்டுங்கிறப்ப அந்த பாசிட்டிவில் கரெக்டாக பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். ரிவர்ஸ் பொலாரிட்டியில் கொடுத்தாலோ அல்லது ஏசி சப்ளையில் இதை பயன்படுத்தினாலோ இந்த கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறது. அடுத்தால இம்பிடன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். லோ இம்பிடன்ஸ் கெப்பாசிட்டர் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள். ஏன்னா அதில் தடை அதிகமாக இருந்தால் அந்த இம்பிடன்ஸ் வழியாக நமக்கு வந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ லோ இம்பிடன்ஸ் டைப்பாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ குட் குவாலிட்டி கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இம்பிடன்ஸ் வந்து நம்ம கெப்பாசிட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா ஸ்டோரேஜுக்கு மட்டுமல்ல, அதை வந்து ஏசி ரெசிஸ்டன்ஸாக சில இடங்களில் பயன்படுத்துகிறோம். அப்புறம் டீகப்ளிங், ஒரு சிக்னல் ரெண்டு விதமான டிசி சர்க்கியூட்டுக்கு நடுவில் ஒரு டீகப்ளிங் கெப்பாசிட்டராகவும் அதை பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த இம்பிடன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான பேராமீட்டராக வருது. கெப்பாசிட்டருடைய இம்பிடன்ஸுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு 1/2πfc அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணுவோம். இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் தி ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்சி ஸ்கொயர். ஸோ அதை வச்சு அதனுடைய இம்பிடன்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ரிப்பிள் கரண்ட். அந்த ரிப்பிள் கரண்ட் வந்து என்னன்னா, அந்த ரெக்டிஃபையர் வழியா ரெக்டிஃபையர் ஆன உடனே அந்த வோல்டேஜ் வந்து அதில பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் சர்ஜ் மாரி ஒரு ஸ்பைக் மாரி வந்துட்டு வரும். அது வந்து இந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர்ல நம்ம குடுத்துருக்கப்ப, அந்த கெப்பாசிட்டர் அத ஸ்மூத் பண்ணும். ஆனா, இந்த ரிப்பிள் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில, அந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் வந்து ஹீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்ததா லீக்கேஜ் கரண்ட். இதுவும் ஒரு முக்கியமான பாராமீட்டர். இது வந்து லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீக்கேஜ் கரண்ட் என்னன்னா, ஒரு கெப்பாசிட்டர்ல நம்ம ஒரு வோல்டேஜ சார்ஜ் பண்ணி வச்சிருந்தோம்னா, அதற்கு அந்த 2 போலாரிட்டிக்கு நடுவுல ஒரு குறைஞ்ச அளவுல ஒரு கரண்ட் பாஸ் ஆகும். அது வந்து மைக்ரோ ஆம்பியர், 3 மைக்ரோ ஆம்பியர் அந்த மாரி ரொம்ப குறைஞ்ச அளவுல கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த கரண்ட்ட லீக்கேஜ் கரண்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ ஏற்படுத்திட்டே இருக்கும். ஸோ கெப்பாசிட்டருடைய லைஃப்க்கு டெம்பரேச்சரும் ரொம்ப முக்கியமானது. அதனால அதில ரேட்டட் டெம்பரேச்சர் வந்து 2 விதமாக இருக்கு. 85 டிகிரி செல்சியஸ் அப்புறம் 185 டிகிரி செல்சியஸ். இந்த கெப்பாசிட்டர்ஸ் உடைய டைப்ஸ் பாருங்க. எஸ்எம்டி டைப் இருக்கு. சர்ஃபேஸ் மவுண்டிங் டைப். அப்புறம் ரேடியல் லீட் டெர்மினல்ஸ். இது வந்து வெர்டிகல் மவுண்டிங்க்கு. ஹரிசாண்டல் மவுண்டிங்ல வந்து ஆக்சியல் லீட் டெர்மினல்ஸ். அப்புறம் ரேடியல் பின் டெர்மினல். இது வந்து பிளக் இன் பண்ற மாரி டைப்ல இருக்கும். இது வந்து பவர் அப்ளிகேஷன்ஸ்ல இத பயன்படுத்துவாங்க. லார்ஜ் ஸ்க்ரூ டைப் டெர்மினல்ஸ். இதுவரைக்கும் இந்த வீடியோல எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க் யூ வெரி மச்.